மோட்டார் வெஹிக்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நான் இப்போ இங்கே இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த கம்பெனி வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்த கம்பெனிக்கு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் இப்போ ஆட்டோமொபைல் செக்டர்லையும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்மளோட இங்க இணைஞ்சிருக்காரு மிஸ்டர் விஜி சக்திகுமார். இவர் வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஷூவிங் ஷட்டர். இவரோட நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கம்பெனியோட ஜேர்னி, இந்த கம்பெனி என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டர்ல என்ன மாதிரி விஷயங்களை புதுசா கொண்டு வந்திருக்காங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். விகட நேயர்களுக்கும் வணக்கம். ஷூவிங் ஷட்டர் இந்த கம்பெனி பத்தி ஒரு ஓவர்வியூ சொல்ல முடியுமா? ஷூவிங் ஷட்டர் கம்பெனி வந்து ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. ஒரு சின்ன பில்டிங் கட்டணுன்னா, ஒரு 2 மாடி பில்டிங் கட்டணுன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். சாரம் கட்டி அதில் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் அந்த காங்கிரீட்டை சுமந்து ஒவ்வொருத்தர் கையிலேயே மாற்றி கொடுத்து அப்படி தான் வேலை போகும். ஒரு தளம் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை நடக்கும். அப்போ வந்து நம்ம சிஸ்டத்தில் இந்த மாதிரி நடக்கிற நாளில் வந்து ஒரு பெரிய சாப்பாடு ஒன்று போடுவாங்க. முடிகிறப்போ ஒரு தளம் போட்டு முடிச்சுட்டாங்கங்கிற ஒரு சந்தோஷம் வெளிப்பாடு கொண்டு வரத்துக்காக அந்த மாதிரி சூழலில் இருந்த பீரியட். நான் இப்போ என்ன நடக்குதுங்கிற சொல்லிடுறேன். அவங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக போட்ட தளம் வந்து இன்றைக்கி 1 ஹவரில் போட்டு முடிச்சிட முடியும். அங்கே வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தா அங்கே தலை இருக்கும், ஒரு மெஷின் இருக்காது, ஒரு எந்த சோடும் இருக்காது, ஒரு காங்கிரீட் தரையில் கொட்டி கலக்கின சோடு எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு பண்ண முடியும். இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் வரத்துக்கு காரணமாக இருந்த கம்பெனி தான் ஷூவிங் ஷட்டர். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் எங்களுக்கு பற்றி கொடுத்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சார், இதோட பேரண்ட் கம்பெனி வந்து ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி அப்படின்னு சொன்னாவே வந்து மிஷினரிஸ் தான் அப்படிங்கிறது உலக அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே தயாரிக்கிற கார்ஸும் சரி, எக்யூப்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜெர்மனி அளவுக்கு நம்ம இந்தியா வந்து மெஷினரிஸில் வந்து டெவலப் ஆயிடுச்சா, இல்லை அதோடைய ஜேர்னி எப்படி இருக்குது, நம்ம அவங்க அளவுக்கு இன்னும் ரீச் ஆகிடுவோமா? நல்ல கேள்விங்க. நாங்கள் வந்து 96ல் முத பேட்சிங் பிளான்ட்டை இம்போர்ட் பண்ணப்போ ஜெர்மனிலேருந்து பிளான்ட் இங்கே வந்தது. நாங்கள் என்ன மாடல் இம்போர்ட் பண்ணமோ அந்த மாடல் இந்த கடைசி 2 வருஷத்தில் 70க்கும் மேற்பட்ட மெஷின் யூரோப்புக்கு இங்கேருந்து அமைச்சிருக்கோம். அதே மெஷின். ஓகே. ஸோ 25 வருஷத்துல கப்பல் திரும்பிடுச்சு. ஓகே. ஸோ அங்கிருந்து வர கப்பல் இங்கேருந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நாங்கள் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சிஇசி நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் மீட் பண்ணாதான் பண்ண முடியும். இப்போ நாங்கள் பம்ப் இங்க இருந்தா மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புறோம், யூஎஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஓகே. இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு 50 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கு. சூப்பர் சார். இது வந்து பாயிண்ட் 1. நாங்கள் தயாரிக்கிற மெஷின் வந்து நியூசிலாந்துலேருந்து ஐஸ்லாண்ட் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போகுது. இந்தியானாலே ஐடி எம்ப்ளாயா தான் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இப்படி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு, இதுலயும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்த அப்புறம் தான். அதாவது மெஷின் தயாரிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, புரியுது. இப்போ வந்து குளோபலா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி, இப்போ வந்து நான் சொல்றேன் ஃபோர்டுன்னு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலானாலும் அந்த பேக் ஆஃபீஸ் டிசைன் ஒர்க்குக்கு 10,000 பேர் சென்னையிலே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ எல்லா கம்பெனிகளுமே வந்து டெவலப்மெண்ட் சென்டர் வந்து இந்தியாவில் இருக்கணுங்கிறதுல ஒரு இது இருக்குது. அதனால டிசைன் ரிலேட்டட் ஃபீல்டுலேயும் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்லேயும் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் ரொம்ப இதாகும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் தான் மாற்றம்னு இல்லை. இப்போ இந்த குளோபல் வார்மிங் இதெல்லாம் வந்த பிறகு இப்போ நம்ம இருக்கிற டீசல் இன்ஜினை எடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணுங்கிற பாயிண்ட்டும் போகுது. இந்த மாதிரி கான்செப்ட் டெவலப்மெண்ட்லாம் இந்த இன்ஜினுக்கும் அப்ளை ஆகும். இந்தியாவோட மார்க்கெட் வந்து 1,30,000 மெஷின் இன்னைக்கு. அதில் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 1,30,000 டீசல் இன்ஜின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 2030 வந்து 3 லட்சத்தை தாண்டும். அங்கேயும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதை வந்து எப்படி ஃபர்தராக பொல்யூட் பண்ணாத ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரணும். ஏன்னா இந்த நெட் ஜீரோ கான்செப்ட் வந்து சைட்ஸ்க்கும் வரும். கார்பன் எமிஷனே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எமிஷன் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், இது 3துலேயுமே அதிகம். அதனால் இந்த 3 ஏரியாலையுமே எப்படி வந்து வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது, அதாவது மெட்டீரியலை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறது,
சஸ்டைனபிலிட்டி அந்த சைட்லலாம் வந்து நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். போன வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக பண்ணது. NHA வந்து ஒரு வருஷத்தில் 7 லட்சம் ட்ரீஸ் வைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்களால வெட்டப்பட்ட ட்ரீஸ் அதெல்லாம் கணக்கு வச்சு 7 லட்சம். நாங்கள் ஒரே கம்பெனி தான், 130 கம்பெனி இருக்குது இந்தியாவில், நாங்கள் ஒரு கம்பெனி. போன வருஷம் மட்டும் 2.5 லட்சம் ட்ரீஸ் நட்டுருக்கோம். சார், இப்போ சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து மெட்ரோ அப்படிங்கிறது தான் தெரியும். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கா? என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 3 விதமாக பண்ண முடியும். ஒன்று வந்து மெட்ரோ வந்து ஒரு ரைஸ்டு காலம் பில்லர் மேலே போகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கலாம். கொஞ்சம் இடத்துல வந்து சர்ஃபேஸில் கொஞ்சம் தூரம் வரதுக்கான வாய்ப்பு. அப்போ 3 பாசிபிலிட்டி. இப்போ இந்த அண்டர் கிரவுண்டாக போகிறப்ப வந்து உங்களுக்கு டனல் போரிங் மெஷின் இருக்குது. அது போர் பண்ணி அந்த தேவையான சைஸுக்கு அந்த கட் பண்ண பிறகு அந்த மெட்டீரியல் எல்லாம் உள்ளே வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து செக்மெண்ட்ஸ் வைப்போம். அந்த செக்மெண்ட்ஸ் கான்க்ரீட்டில் தயாரிக்கிறது. இந்த செக்மெண்ட் தயாரிக்கிறதுக்குன்னே ஃபேக்ட்ரி இருக்குது. ஒவ்வொரு மெட்ரோ கான்ட்ராக்டரும் ஒவ்வொரு இடத்துல யார்டு கிரியேட் பண்ணுவாங்க. அங்கே என்னன்னா மோல்டு இருக்கும், கான்க்ரீட் தயாரித்து அந்த மோல்டு உள்ள கொட்டுவாங்க. அது செட் ஆன பிறகு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த போர் தொலைக்கு போட்ட இடத்துல அழகாக அடுக்கி அதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இந்த ப்ரீகாஸ்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த ப்ரீகாஸ்ட் யார்டுக்கு தேவையான மெஷின்ஸ் எல்லாம் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். இது அண்டர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காலம் வரணும். அதுக்கு வந்து இந்த பூம் பம்பை பார்ப்பீங்க நீங்கள், அதுதான் காலமில் உள்ள கான்க்ரீட்டை கொட்டுறது. அதுக்கு மேலே வர கேர்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீகாஸ்ட் யார்ட்லேருந்து தான் வரும் திரும்பி. ஸோ அதுக்கும் வரும். இது வந்து கான்க்ரீட்டை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலம் வரத்துக்கு வந்து பைல் போடணும். அதுக்கு வந்து பைலிங் ரிக்கு தேவை. இப்போ அதுவும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். அந்த பைலிங் ரிக்கு மட்டும் இல்லாமல் இந்த டனல் போரிங் மிஷினை வந்து கீழே பூமிக்கு அடியில் இறக்கிறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு கிரேன் தேவை. அந்த கிரேனும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ கிரேன் வச்சு இதாச்சு. ஸ்டேஷன் வரப்போ இந்த மாதிரி பேட்சிங் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்க்ரீட்டுக்கு வரும். அப்போ திரும்பி இந்த பூம் பம்ப் வரும். அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வரப்போ சில ஸ்பெஷலைஸ்டு மெஷின்லாம் இருக்குது, ட்ரெஞ்ச் கட்டர்ஸ்லாம். ஸோ அதுவும் நாங்கள் டயஃப்ரம் வால் கிராப் அது அப்புறம் இந்த ட்ரெஞ்ச் கட்டர் இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயங்கள். ஸோ அதுவும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு இது மட்டுமே அல்லாமல் இந்த பைலிங் போட்டு மேலே வருது இல்லையா, அந்த டாப் 1 மீட்டரை உடச்சி எடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாலிட் வேஸ்ட் ஏரியாவில் போட்டுருவாங்க. அது 600-700 வருஷம் ஆகும் அது வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி மண்ணாகிறதுக்கு. அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுங்கிறதுக்காக ஸ்விங்ஸ்டரும் IIT மெட்ராஸும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி சென்னை மெட்ரோவோட சேர்ந்து அதை அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி வர மெட்டீரியல் எடுத்து அதை க்ரஷ் பண்ணி திரும்பி ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லி இப்போ அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ சென்னையில் எங்கேயாவது மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணாலோ கண்டிப்பாக இந்த கம்பெனியோட பேரை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்விங் ஷட்டர் தான் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸில் தான் மெட்ரோ தயாராகிருக்கு. அப்படிங்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. லாஸ்ட் இயர் 25 இயர்ஸை வந்து நீங்கள் வந்து கொண்டாடினீங்க. ஸோ இந்த 25 இயர்ஸாக என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இந்தியாவில் பண்ணீங்க? முக்கியமாக தமிழ்நாட்டில் அந்த இந்தியாவில் எந்தெந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது? உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இருக்கிற அந்த பில்டிங் நாங்கள் எங்கள் மெஷினில் பண்ணது. ஏர்போர்ட் இப்போ 2 கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதும் எங்கள் டெர்மினல்ஸ்லாம் நடக்கிறது எங்கள் இதில் தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை ஃப்ளைஓவர் நீங்கள் எந்த பில்டிங் எடுத்து சொன்னாலும் அதில் எங்களோட மெஷின் ஒர்க் பண்ணது வந்து நிச்சயமாக இருக்கும். போர்ட் ஆகட்டும், ஏர்போர்ட் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாத்துலேயும். நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கோல்டன் குவாட்ரேட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட் பில்டிங் அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். பாம்பேயில் வந்து டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ் அக்ராஸ் ரிவர் வந்து நவி மும்பை டு அந்த சைடு அந்த பிரிட்ஜ் பண்ணது. இப்போ கட்டிகிட்டு இருக்க கோஸ்டல் ரோடு ஏற்கனவே பாந்திரா ஓர்லி, இப்போ ஓர்லிலேருந்து வெர்சோவா வரைக்கும் போகிறது. இது எல்லாமே வந்து எங்களோட மெஷினில் கடலுக்கு நடுவுலையும் சரி அதே மாதிரி டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். சர்தார் பட்டேல் ஸ்டாச்சு பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே எங்கள் இதில் தான் பண்ணது. அதே மாதிரி நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் இந்தியாவில் எங்கே போட்டாலும் நான் கண்ணை மூட்டிட்டு சொல்லலாம், அங்கே டிபார்ட்மெண்ட்டே கேட்குறது வந்து ஸ்விங்ஸ்டர் மிஷின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு தான். ஏன்னா வந்து ஒரு நல்ல மிஷினில் உங்களால் சிமெண்ட் சேவ் பண்ண முடியும். ஏன்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு கான்க்ரீட் மிக்சிங் நல்லா
கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கூட கிடைக்கும். அது சரியாக மிக்ஸ் ஆகலை, அப்போ வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அடிஷ்னலாக தேவைப்பட்டால் நீங்கள் சிமெண்ட்டை கூட போட்டு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் நல்ல மிக்ஸ் கொடுக்குற ஒரு மிக்சர் எங்ககிட்ட இருக்கிறனால அது வந்து கஸ்டமர்ஸும் இதோட அட்வான்டேஜை புரிஞ்சுட்டு எல்லா இடத்துலையும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார், இப்போ இந்த ஸ்விங் ஷட்டரில் வந்து ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம முன்னாடியே நிறைய எக்யூப்மெண்ட்ஸை முன்னாடி வச்சுருக்கோம், நிறைய மிஷினரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பங்கை வகிக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரைட். ஸ்விங் ஸ்டட்டருங்கிற கம்பெனி வந்து கான்கிரீட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி மட்டும்தான். நாங்கள் ஆரம்பித்து 2013 வரைக்கும் அந்த மாதிரி கான்கிரீட் மெஷினரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறது எல்லாமே கான்கிரீட் மெஷின். நான் கான்கிரீட் மெஷின்னு சொல்கிறதோட உங்களுக்கு வந்து இந்த ட்ரக் மிக்சர், இந்த ட்ரக் மிக்சர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டெட்டர் ட்ரக் மிக்சர். நான் ஆரம்பித்தப்போ 6 cubic மீட்டர் 3 axle போட்டோம். இப்போ பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் வருது. இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்கிரீட்டை வந்து ஒரு சென்ட்ரல் பேட்சிங் பிளான்ட் அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கும், எடுத்துகிட்டு போய் எங்கே சைட் இருக்கோ அங்கே போய் அது கொட்டிடும் கான்கிரீட்டை. அது எங்கே கொட்டணும்னா, தரை போடுறதுன்னா தரையில் கொட்டிடும். இதே ஒரு 4 பில்டிங்க்கு மேலே கொட்டணும்னா அது போய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெஷின் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஹாப்பர் இருக்கு. இந்த ஹாப்பர் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பர் இருக்கு. இந்த ஹாப்பரில் போய் கொட்டும். ஓகே. இந்த கான்கிரீட் உள்ளே வந்தோடனே அந்த கான்கிரீட் வந்து இந்த பைப் லைன், இங்கே இருக்கிற பைப் வழியா மேலே மூவ் ஆகி இது வந்து எந்த பில்டிங் வேணாலும் போகலாம். ஓகே. ஸோ அங்கே போய் சேர்ந்துடும். நான் சொன்னது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 cubic மீட்டர் கான்கிரீட்டை வந்து இந்த பம்பால் 1 ஹவரில் கொட்ட முடியும். நம்ம 60னே எடுத்துக்கலாம். 60ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 ஸ்கொயர் ஃபீட் வந்து அந்த 1 ஹவரில் முடிஞ்சிடும். நாங்கள் இந்த விஷயங்களில் சக்ஸஸாக இருந்தப்போ சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா எங்களுக்கு வந்து ஒரு 2.5 கோடி 3 கோடி ஆகும். என்னோட கான்ட்ராக்ட் வேலையே வந்து 5 கோடி தான். எனக்கு வந்து சிம்பிளாக இந்த சைட்டில் வச்சு போடுறது ஒரு வெஹிக்கிள் மேலே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறப்ப தான் இந்த மிஷின் கொண்டு வந்தோம் நாங்கள். இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் மாதிரி 4 wheel டிரைவ், அந்த கிராப் மூமெண்ட் இருக்கும். ஃபுல் வெஹிக்கிளுமே நாங்கள் தான் தயாரிக்கிறது. அது மேலே இருக்கிற மிக்சர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் இல்லாமல், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல், அது வந்து அதுவாகவே அள்ளி கொட்டிக்கும், மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணிக்கும், வெளியில் டெலிவரியும் பண்ணிடும். இப்போ ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங்கு, ஒரு இபி இது டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி சைட்டுங்க, இல்லை சோலார் பவரு, சின்ன சின்ன கல்வெட்டு, இல்லைன்னா ஒரு வில்லேஜ் ரோடு, அது எல்லாமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து மெட்டீரியல் தரையிலே இருக்கும், அதை எடுத்து அதுவே பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கும். சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் 6 வருஷம் தான் ஆகுது. இப்போ அதுலேயும் நாங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் பல மார்க்கெட்டில். இந்த மாதிரி மெஷின்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் அது வந்து ஆட்டோமொபைல்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு இன்ஜின்ஸை வந்து யார்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே பண்ணுறீங்களா? நாங்கள் பண்ணுறதில்ல, நாங்கள் வாங்குகிறோம். பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ட்ரக் மிக்சருக்கும் இன்ஜின் தேவைப்படும், அதுக்கும் தேவைப்படும். எங்களுக்கு சோர்சஸ் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்குகிறோம். அதில் கிர்லோஸ்கர் அப்புறம் மஹிந்திரா இவங்கெல்லாம் பெரிய சப்ளையர்ஸ் அதில் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த ட்ரக்கு மவுண்ட் பண்ணுறது வந்து எந்த ட்ரக்கில் வேணாலும் மவுண்ட் பண்ணலாம். அசோக் லேலண்ட், டாட்டா, பாரத் பென்ஸ், மஹிந்திரா, வோல்வோ ஏஷியர், அது மேக் எதை வேணாலும் இருக்கலாம். நாங்கள் தயாரிக்கிற, இந்தியாவில் தயாரிக்கிற மெஷின் வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டும் நாங்கள் பெரிய லெவலில் பண்ணுறோம். அதுக்கு வந்து நாங்கள் ட்ரக்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்தும் வருது. சமயத்தில் நாங்கள் தயாரிக்கிற மிக்சரை வந்து இங்கே தயாரித்து இப்போ தாய்லாண்டுக்கு அனுப்புகிறோம்னா அங்கே இருக்கிற நிசான் சாசி, இல்லைன்னா இசுசு, இல்லைன்னா ஹீனோ, இந்த மாதிரி ட்ரக், ஜப்பானீஸ் ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அந்த மார்க்கெட்லேயும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எது வேணாலும் மவுண்ட் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ இந்த ஃபீல்டில் தான் நாங்கள் வந்து தயாரிக்கிறதும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்ததும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எஸ்கவேட்டர், இது வந்து மண் அள்ள எந்திரம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபோட்டோகிராஃப் மண் அள்ளுற இடம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை செய்யும். அது மாதிரி ஃபவுண்டேஷன் கீழே தோன்றதுக்கு, ஒரு பில்டிங் வரத்துக்கு தோன்றதுக்கும் இதுதான் வேலை செய்யும். இதுவரோட வேலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே மண்ணை வந்து தோண்டி எடுக்கிறது.
இது வந்து ரோடுக்கு வந்து போடுறது மோட்டர் கிரேடர்னு பேர். இது வந்து கொட்டின மண்ணை வந்து ரோடுக்கு இதை ஃப்ளாட்டாக நிறவுறது, அதுக்கு வந்து இந்த மோட்டர் கிரேடர் தேவைப்படும். அது ஸ்கிட் ஸ்டேயர் லோடர், மெட்டீரியலை லோட் பண்ணி ஒரு ட்ரக்கில் கொட்டுறது. இப்போ குவாரியில் அக்ரிகேட்லாம் க்ரஷ் ஆகுது இல்லையா, அதை எடுத்து ட்ரக்கில் லாரியில் கொட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி லோடர்ஸ் தேவைப்படும். ஸோ லோடர்ஸ், மோட்டர் கிரேடர்ஸ், எஸ்கவேட்டர் இதெல்லாம் வந்து நாங்கள் டீலர்ஷிப்பாக பண்ணுறவங்க ஒரு 38 டீலர்ஸ் இருக்காங்க இந்தியா முழுக்க. அவங்க மூலியமாக இந்த எஸ்கவேட்டரும் நம்ம செய்யாரில் பண்ணுறோம். இப்போ இந்த லோடர், மோட்டர் கிரேடர் இப்போ நம்ம உட்காந்துருக்க ஃபேக்ட்ரியே இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பிக்கப் ஆகலை, இப்போ தான் அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருந்தது இப்போ இந்தியாவில் தயாரித்து கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு மெஷின். இதில் வந்து ட்ரென்ச் கட்டர்னு ஒரு மெஷின் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் கட்டணும்னா நீங்கள் ஸ்டேஷன் கட்டுறதுக்கு குழி தோண்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பில்டிங் சரிஞ்சிடும். முதல்ல வந்து ஒரு வால் தேவை. அந்த வாலை வந்து வெளியில் மேலே வந்து தரையே தோண்டாமல் முதல்ல அந்த வாலை எரெக்ட் பண்ணுறது தான் அந்த ட்ரென்ச் கட்டரோட வேலை. இப்போ நீங்கள் அடையார் பார்க் ஹோட்டலுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் சப்ளை பண்ணது தான். அது ஒரு மெஷினே வந்து ஒரு 35 கோடி ஆகும். ஸோ அந்த மாதிரி மெஷின்ஸ்க்கும் நிறையா இப்போ தேவைகள்லாம் வந்துட்டுருக்கு. சார், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸில் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க? ஸோ இன்னும் என்ன மாதிரி இடத்துக்கு போகலான்னு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். இப்போ எங்கள் கம்பெனி ஸ்விங்ஸ்டெட்டருங்கிற கம்பெனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதாவது அவங்க வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஓனராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் அத்தாரிட்டியாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் நேம். இந்த பிராண்ட் நேமை வந்து எப்படி அசோசியேட் பண்ணுறாங்கன்னா, குவாலிட்டியான எக்யூப்மெண்ட், லாங் லாஸ்டிங் எக்யூப்மெண்ட். ஒரு விஷயம் சொல்ல போனால், நாங்கள் 1972 சப்ளை பண்ண ஒரு மெஷின் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் லாங் லைஃப் ஆஃப் த எக்யூப்மெண்ட். அது ஆஃப்டர் சேல்ஸில் வந்து நம்பர் 1 கம்பெனி. ஸோ மெஷின் வாங்கிட்டோம்னா எந்த காரணத்தினால இந்த மெஷினில் நாங்கள் சஃபர் ஆக மாட்டோம். ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபினான்ஸ் கம்பெனிஸ் யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ எங்களோட அசட்டை வந்து கிளாஸ் 1 அசட்டுன்னு வச்சுருக்காங்க. அதிகம் பெர்சன்டேஜ் வந்து அவங்க லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் என்னென்னா, இந்த மெஷின் அவங்க கட்டலைனாலும், ஒரு கஸ்டமர் கட்டலைனாலும் அதை வந்து நம்ம எடுத்தோம்னா உடனே அடுத்த கஸ்டமர்கிட்ட போயிடுவோம் ஃபாஸ்ட்டாங்கிற மாதிரி ஒரு ரெப்புடேஷனில் இருக்கும். ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதாவது நம்பர் விற்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் வந்து பேசிக்கலாக கஸ்டமர் வாங்குறது வந்து விலை கொடுத்து வாங்குறது வந்து அதுக்கான வேல்யூ அந்த மெஷினில் இருந்ததுன்னா நிச்சயமாக வாங்குவாங்க. அதனால் விலை கூட குறைச்சலுங்கிறதுல எல்லா பொருளும் எங்களுக்கு தான் விலை அதிகம். ஆனால் அதிகமாக விலை வச்ச பிறகும் அது வந்து நல்லா விற்கிறதுக்கு காரணம் வந்து அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், குவாலிட்டி. அந்த இதுக்காக நாங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க உங்களுக்கு. ஒரு பேட்சிங் பிளான்ட் வந்து ராஜஸ்தானில் ஒரு கஸ்டமர் கொடுத்தோம். அவர் வந்து எனக்கு 20% உங்களது கூட இருக்குன்னாரு. நான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோன்னே நீங்கள் கொடுத்துருங்க, நான் திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். நாங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டோம். அந்த மெஷின் வந்து இப்போ இன்றைக்கி ரொமானியாவில் வந்து புச்சரஸ் அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த கஸ்டமருக்கு செகண்ட் ஹேண்ட் தான் சொல்லி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் விற்ற பாருங்கள் ப்ரைஸு, அதோட அதிக விலை கொடுத்து அதை வாங்கிட்டு போனாங்க. ஓகே, அப்போ அது ரீசேல் வேல்யூ இல்லை, அதை விட அதிகமாக இருக்கு. ஓகே, சில பேர் அதையுமே வந்து ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வாங்கி மெஷின் வாங்கி 2-3 வருஷம் விற்ற யூஸ் பண்ண பிறகு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்கின விலையோட கூட ரியலைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சூப்பர் சார். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக இந்த பிராண்டுக்கு வேல்யூ இருக்கு. ஓகே, இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பயங்கரமான ஒரு ஹப்பாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு கவர்மெண்ட்டும் வந்து மும்முரமாக இருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாண்டி ஒரு ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நீங்களும் வந்து இங்கே வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் வந்து மிஷினரிஸ், மொபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.